எப்படி இருக்கு சார், நல்லா இருக்குங்களா? இருக்குங்களா? சரி இந்தா இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று 2-3 கோல்டு ஃபிஷ் எடுத்து பொரிச்சிருங்க. அது கூட இன்னும் 2 கோல்டு ஃபிஷ் பொரிச்சிரு. அப்படியே ஒரு டேங்க்லைன் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஃபைட்டர் இது ஒன்று பொரிச்சிரு. அடுத்த கொடுத்துரு. ஆமாம் அதை கொடுத்துரு. பொரிக்க சொல்றீங்க. என்ன மீன் குத்தீங்க? இப்போ நீங்கள் சாப்பிட்டு ஃபைட்டர் ஃபிஷ். ஆமாம் ஆமாம் சாப்பிட்டு. ஏய் ஏன் துப்புற? அதுக்குங்களா காரம் கம்மியாக இருக்கு. காரம் கம்மியாக கிடையாது. அது சரி ஒன்று பண்ணு. அந்த 2 கோல்டு ஃபிஷ் எடுத்து போய் காரம் போட்டு நல்லா பொரிச்சு போடுவோம். சார் என்னங்க சொல்றீங்க? எந்த கோல்டு ஃபிஷ்? இல்லை சாப்பிட்றது இப்போ வந்து வளர்க்குற மீன் தான் சார். இது டேங்க் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உடம்பு புரியல எனக்கு. இந்த டேங்க் மீன் 2000 ரூபா சார் வருது. 2000 ரூபா வருது. நேற்று கோல்டு ஃபிஷ் வாங்கி பண்ணிட்டாங்க. சரிண்ணா சரிண்ணா. இங்கே வாங்கி போனீங்களா? சரிண்ணா. ஆமாம் ஆமாம். ஆ சரி. என்ன இறந்து போயிடுச்சுங்களா? என்ன பண்ணீங்க? அது என்ன பண்ண முடியாது, காய் தான் போட்டேன். ஐயோ இல்லை ஏதாவது தண்ணி மாற்றுறீங்களா? உங்கள் ஏரி தண்ணி நீங்கள் இப்போ எப்படி கொடுத்தீங்களோ அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. சரி சரி. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, செத்து போச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு என்ன பண்ணலாம்னா டெத் சர்டிஃபிகேட் இருக்கா? டெத் சர்டிஃபிகேட் இல்லைங்க. எப்படி டெத் சர்டிஃபிகேட்? நீ பேசுறது அப்படியே மீன் செத்து போச்சு, புது மீன் வாங்கிக்கோங்க. கரெக்டாக சொல்லுங்க. கொண்டுட்டீங்களா இல்லைன்னா செத்து ஆட்டோமேட்டிக்? ஏன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்படி பிரச்சனை வரும். இல்லை அண்ணன் பொண்ணா டாட்டா உப்பு ஏதாவது உப்பு போட்டிருக்கீங்களா? அதில் கல் உப்பு போட்டிங்களா இல்லையா? உப்பு போடாமல் எப்படி உப்பு? ஏய் தம்பி, ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். என்ன வாங்குவீங்களா இல்லையா? நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் வாங்காமல் அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. இங்கே வாங்க, பயந்துக்கும் எல்லாம் வாங்க. மீன் பயந்துக்கும். வாங்க டேங்க்லைன் ஒன்று வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க தம்பி, அந்த டேங்க்லைன் ஒன்று பாடுப்பா. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். ஆண் வேணுமா பொண்ணு வேணுமாப்பா? இல்லை ஆண் டேங்க் கிளீனர், அதாவது சிங்கிள் டேங்க் கிளீனர், மொட்டை சிங்கிள் டேங்க் கிளீனர் இருக்குது. 2 இருக்குது அந்த ஃபிஷ்ஷு. அப்படியா? சரி தம்பி. இல்லையாப்பா? இல்லையா? சரி தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ தான் நான் நெத்திலியோட கிராஸ் பண்ணியிருக்கு. 2 நாளில் குட்டி போட்டுருவோம். வாங்கிக்கிறீங்களா? அப்புறம் டேங்க் கிளீனர். ஆமாம் ஆமாம். என்னடா பேசுறீங்க? தமிழில் பேசுகிறேன். காது போய் வச்சா உனக்கு என்ன? சரி விடுங்க. என்ன மீன் மறுபடியும் இதே மீன் வேணுங்களா? சேமா கொடுக்குமா? அப்போ இப்போ தான் நெத்திலி வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. 2 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா குட்டி போட்டுரும். அதே மாதிரி சேம் குட்டி போட்டுரும். வாங்கிக்கிறீங்களா? அது இப்போ நீங்கள் பேசுகிற அப்படி தான் இருக்குது. அதே மீன் வேணும்னா இந்த 2 கோல்டு பீஸ் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எப்படி பேசுறீங்க? நல்லா சத்தம் போடுறீங்களே. ஆமாம் காசு நாங்கள் சும்மா வாங்கிட்டு வந்துடுறோம். ஹாஸ்டலில் போய் பிடிச்சிட்டு இருக்கோம். அவனும் நானும் வந்து பணியில் போய் அங்கே பிடிக்கிறோம். கொடுத்த மீன் செத்து போச்சுன்னா நீங்கள் தான் கொண்டு இருப்பீங்க. வேற ஏதோ சரக்கு ஏதோ யூஸ் பண்ணிருப்பீங்க. சைடிஷாக யூஸ் பண்ணிருப்பீங்க. சரி சார், சத்தாதீங்க. சத்தம் போடாதீங்க சார். நான் கொடுங்க சார். எதுக்கு சார் சத்தம் போடுறீங்க? டேங்க் கிளீனர் இல்லப்பா, அதான் சொல்றேன். கிராஸ் பண்ணிருக்கு. இப்பதான் நெத்திலி கிராஸ் பண்ணிருக்குன்னு சொன்னேன். சால மீனோட மீன் இல்லைங்க. அது பிரச்சனை இல்லை. வேற மீனை தான் வாங்கிக்கோங்க. அப்படியா? ஃபைட்டர் இருக்குண்ணா. ஃபைட்டர் அந்த பாட்டிலில் வருது. அக்கா ஃபைட்டர் இருக்காக்கா? சொல்லுங்க. பவுலில் இருக்கான் பாரு. பார்த்துட்டு அப்படியே பாரு. எனக்கு இருக்கா சார்? ஒன்றும் இல்லை. எங்களோட இன்னைக்கு வந்து கடையோட ஆனிவர்சரி. ஸோ இதனால் இன்னைக்கு வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து 12th ஆனிவர்சரி எங்களுக்கு. அதனால சாப்பிடுங்க சார். ஃபிஷ் சாப்பிட முடியுங்களா? சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. இன்னொன்று எடுத்துங்க பாருங்க. எடுத்துங்க வச்சுருங்க. நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? சாப்பிடவே இல்லை நீங்கள்? மீன் சாப்பிட மாட்டீங்களா? சரி சரி தம்பி. இன்னும் 2 கோல்டு ஃபிஷ் பொரிச்சிரு. அப்படியே ஒரு டேங்க்லைன் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஃபைட்டர் இது ஒன்று பொரிச்சிரு. அடுத்த இது ஒன்று கொடுத்துரு. ஆமாம் அதை கொடுத்துரு. என்ன மீன் குத்தீங்க? இப்போ நீங்கள் சாப்பிட்டு ஃபைட்டர் ஃபிஷ். ஆமாம் ஆமாம் சாப்பிட்டு. ஏன் துப்புற? இல்லை சாப்பிட்றது இப்போ வந்து வளர்க்குற மீன் தான் சார். இது டேங்க். என்ன பண்றீங்க நீங்க? உடம்பு புரியல எனக்கு. மீன் கீழே தூக்கி போடுறீங்களா? ஆமா. என்ன வளர்க்குற மீன் வளர்க்குற மீன் வளர்த்து போடாம என்ன சார் பண்றது? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தீங்க. நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றீங்களா? வேற என்ன பண்றீங்க? வியாபாரம் தான் பண்றோம் சார். செத்து போன மீன் நாங்க என்ன பண்றது? தூக்கி போடாம ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு எண்ணெயில போட்டு அடங்க பண்ணுங்க. ஏன் தூக்கி போடுறீங்க? எதுக்கு ஏன் காத்து கொடுக்குறீங்க நீங்க? எத்தனை அடங்க பண்ணுங்க. சுடுகாடு கொடுக்கணும்ல பாருங்க. அப்புறம் அத சொல்றேன். வேற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. கையெல்லாம் நீட்டுறீங்க. மீன் 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 தப்புங்க. எல்லாம் யார்? ஓ
மீன் சாப்பிட்டது ஏன் தூக்கி போட்டீங்க? அந்த மீனோட வேலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுனா இருக்கு? 250 ரூபா. எப்படிப்பா என்ன கத்திட்டு இருக்கீங்க? நீங்க பேசி பாத்துட்டு இருக்கீங்க. என்ன கத்துறீங்க? என்ன வேலை இதெல்லாம்? காலையில இருந்து என்னக்கா அக்கா எத்தனை மீன் ஒரு கொடுப்பீங்க? வளர்க்குற மீன் சாப்பிட மாட்டாங்களா கேக்குறேன். இது சொல்லுங்க. இவன் சாப்பிட்டு காரம் கம்மியா இருக்கான். காரம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களே, நல்லா பேசுறீங்க. என்ன செத்து போயிருவீங்களா? ஆமா இப்படி சாப்பிடுங்க. உண்மை கத்திட்டு இருக்காரு வந்து. இன்னைக்கு கடையோட ஆனிவர்சரி சார், எங்களுக்கு ஆனிவர்சரி கடையோட. ஸோ அதான் ஃபிஷ் சாப்பிடுங்க. எப்படி சார் நல்லா இருக்குங்களா? இருக்குங்களா? ஏய் என்ன இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று 2-3 கோல்டு ஃபிஷ் எடுத்து பொரிச்சிருங்க. அது கூட கோல்டு ஃபிஷ்ஷா? ஏது இரு, கோல்டு ஃபிஷ்ஷா துப்புறதுக்கு பாய்சன் அது யார் சொன்ன பாய்சன்? கோல்டு ஃபிஷ்னா பாய்சன். யார் எப்படி போயிட்டு இருக்க? ஏய் அறிவு இருக்கா உனக்கு? கஷ்டப்பட்டு பொரிச்சு வந்துருக்கோம் கோல்டு ஃபிஷ். சும்மா சாதா ஃபிஷ் நினைக்கிறியா? கடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா கோல்டு ஃபிஷ்? அதுக்கு கோல்டு ஃபிஷ் தானா? ஃபைட்டர் இருக்கு, கோல்டு ஃபிஷ், டேங்க் கிளீனர் இருக்கு. 3 மிக்ஸ் பண்ணி கொடுத்தது. கோல்டு ஃபிஷ் சாப்பிடு. என்னங்க கோல்டு ஃபிஷ் சாப்பிட மாட்டேங்கிறேன் நான். கோல்டு ஃபிஷ் சாப்பிட மாட்டேனா? கோல்டு ஃபிஷ் சாப்பிடலாம். யார் சொன்னா சாப்பிடுவேன் நான்? 3 கூட 2 கூட சாப்பிடுவேன். எப்படி இந்த டேஸ்ட்? சரி டேஸ்ட். நோ மீன் 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 என்னாச்சு? நல்ல மீன் தான். எப்படா சாப்பிடுவீங்க? அதை போயிட்டு வாயால தான் சாப்பிடணும். ஏன் துப்பிட்டு இருக்க? ஃபைட்டர் சாப்பிட கொடுக்குறாங்கற. ஏங்க மீன் சாப்பிட மாட்டீங்களா நீங்க? மீன் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சாப்பிடுவாங்க. கடல் மீன் சாப்பிடலாம். இது என்னடா மீன்? ஏங்க இதுவும் கடல்ல வாழ்ற மீன் தாங்க. இது நடுக்கடல். இது வந்து ஸ்பெசிபிக் கோஸ்டின்ல வந்து டைனிங் பண்ணி போச்சு பாத்தீங்க. அங்க வந்து வளர்ந்த மீன் இதெல்லாம். யாரா சாப்பிடுவாங்க? நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த அக்கா கிடைக்கல. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்காரு? எல்லாமே வளர்க்குற மீன் தான். கடல்ல இருக்க மீன் சாப்பிடுறீங்க, இது சாப்பிட மாட்டீங்க. ஆமா. அதுக்கு நீங்க யாரா சாப்பிடுவாங்க? வீட்ல சாப்பிடுவாங்க. எப்ப உனக்கு கசந்துச்சா? நல்லா தான் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டியா? துப்புற அப்படி எல்லாம் கடையில இத சாப்பிட கொடுக்குற துப்புனா என்னன்னா உண்மை சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சூப்பரா இருந்தது. நான் வாங்க வக்கீலியா? யாருக்கு பார்த்து உட்கார்ந்து ஏன் அடிக்கிறீங்க? அப்புறம் அவ்வளவுதான் போட்டோம். என்ன ஆகுன கை ஹேண்ட் எப்படி போகுது? என்ன அடிக்கிறீங்க? எனக்கு என்ன என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றேன்? இப்படியே சொல்ல அப்படியே அப்புறம் எல்லாம் சொல்லுங்க. என்ன நீ நீங்க ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பேக் லெஃப்ட் ரைட் நீதான் அப்படி பண்ற, நானா பண்றேன்? நான் பாத்துட்டு இருக்க. அடிச்சிருவியா? கேமரா இருக்கு. சாப்பிட மீன் என்ன உனக்கு? சாப்பிடுற மீனா குத்திட்டு இருக்க. சாப்பிடுற மீன் தான் கொடுத்த, வளர்க்குற மீன் தான் கொடுத்த உனக்கு. என்ன ஆச்சுப்பா? அதான் சாப்பிடுவாங்க. சரி விடுங்க. ஏன் எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு விட்டுருங்க. நாங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் மீன் மட்டும் 2 குண்டா. சரி பாரு, அங்கிள் வந்திருக்காங்க பாரு, வெளியே வாங்க. பாரு அங்கிள் வந்திருக்காங்க, வெளியே வாங்கம்மா. பேசிட்டு இருக்க. உனக்கு மீன் வேணுமா வேணாமா? மூணு நிலுங்க சார், நான் வாங்கி தரேன் சார். என்ன சார் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சாக மாட்டீங்க. நாளைக்கு வந்து முட்டா போயில அடிச்சா பொண்டாட்டி அவ்வளோ. நீ என்ன பண்ணுவ? நீ கை வச்சு பாருங்க. என்ன பண்றீங்க? என்ன யாரு சாப்பிட கொடுத்தே தப்பு. நீங்க லூஸ் மாதிரி பேசுனீங்க. நல்லா தானே பண்ண. நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியாப்பா? ஃபைட்டர் சாப்பிட முடியாதா? ஃபைட்டர் சாப்பிட முடியாதா? ஃபைட்டர் ஆமா ஃபைட்டர் தான். நீ சாப்பிட்டியா? ஃபைட்டர் சாப்பிட்டல, ஃபைட் பண்ணுவேன். ஃபைட்டர் மேன் ஆயிடுவேன். கேமரா வச்சிருக்கோம், பிராங்க் பண்ணிட்டு இருந்தேன் தலைவனா. பிராங்க் பண்ணிட்டு பாரு, கேமரா பாரு தலைவா. கோபப்படுறீங்கன்னா கேமரா இருக்கு பாருங்க. ஒரு கேமரா வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, மீன் வைக்கிற மாதிரி கேமரா வச்சிருக்கோம். தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. இல்ல தேங்க்யூ சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா அந்த மீன் இதை டேங்க்ல கேட்டாங்க, எனக்கு தெரியாது சொல்லுறேன். சாரி, நீ சாப்பிட்டது வந்து நெத்திலி மீன் தான்ப்பா, வரிச்ச மீன். சரியா? நானும் சாப்பிடலாம், தைரியமா சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் வாட்ச் பிராங்க் ஸ்டார் ராகுல்னு சொல்லுங்க. வாட்ச் பிராங்க் ஸ்டார் ராகுல். டேய் அம்மா முன்னலே வந்துடுச்சு பொங்கலே, கூடுவோம் கும்பலே, கிழியனோ பரவலே, பாட்டி பார்த்து ஒப்பனே, வந்து பாரு அக்ஷனே, பொங்கலோ பொங்கலே, பொங்கலோ பொங்கலே.